வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரர்கள், இடமான உடலமைப்பு உடையவர்கள், தைரியமானவர்கள், இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய இந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் என்ன செய்ய போகிறது? ஆனி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு. அவர் பாக்கியாதிபதியாகி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. நினைத்தது நிறைவேற போகிறது, தொட்டது துலங்க போகிறது. நேசிப்பவர்கள் எல்லாம் உங்களை மரியாதையுடன் நடத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் என்று சொல்லலாம். திட்டமிடாத காரியங்களில் எல்லாம் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்களால் மரியாதை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் தொழில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனி மாதம் 5ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய யோகம்தான். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் தொழில் கொடி கட்டி பறக்கப் போகிறது. உங்களுடைய தொழிலை சிலர் சொந்த கட்டிடத்தில் வைத்து நடத்தக்கூடிய அளவிற்கு லாபம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய சுய ஜாதகம் பலம் பெற்றவர்கள் அதை நன்கு ஆராய்ந்து நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து உங்களுக்கு ஏற்றமான காலம் எது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அது இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் இடத்தினால் ஒரு லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஆனி மாதம் 21ஆம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு சென்று அமர்வார். உங்கள் ராசிக்கு 4, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் குடும்பஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆனி மாதம் 31ஆம் தேதி அன்று மீன ராசியில் சனி வக்கரம் பெற்று அமர்வார். உங்கள் ராசிக்கு 7, 8 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் குருவின் பார்வை சனியின் மீதும் பதிவதால் இந்த வக்கர காலத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் எதிரிகளால் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11 இந்த 3 இடங்களில் பதிவதால் முன்னேற்றமான பாதையில் இருந்த தங்கு தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தானாக நடக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பல நன்மைகளும் நடக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல ஆன்மீக விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடத்தி கொள்ளலாம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது புது பணிகள் கிடைக்கக்கூடிய, பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை அப்படியே கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நடத்தி கொள்ள முடியும். மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பில் நல்ல உயர்வும் அதிக மதிப்பெண்களும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக இந்த மாதத்தில் உண்டு. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.